வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அலர்ட்டாக ஒரு பங்கை பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நம்ம 15ஆம் தேதி பதிவில் நம்ம கொடுத்துருந்தோம். 500 ரூபா அப்படிங்கிறது முதல் லெவலாகவும், அதுக்கு அடுத்து 532, 563 அண்டு 607 இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். இந்த வாரம் அதனுடைய உச்சம் பார்த்திங்கன்னா 499 ரூபா 90 காசு அப்படிங்கிறது போயிருக்கு. 492 ரூபா 20 காசு அப்படிங்கிறது க்ளோசிங்காக இருக்குது. ஸோ 462க்கு கீழே வந்திருந்தாலும் இந்த வாரம் 462க்கு மேலே தான் இந்த வாரத்தினுடைய ஓப்பன் இருந்திருக்கு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த லெவலை மெயின்டைன் பண்ணி மேலே நிறுத்தியிருக்காங்க. இன்கேஸ் 500 தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். பொசிஷன் வச்சுருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து வரக்கூடிய வாரத்தில் நெக்ஸ்ட் லெவல்ஸுக்கு அது போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடச்சிது அப்படின்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய லெவல்ஸில் நம்மளுடைய ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு அலர்ட்டாக எடுத்து உங்களுக்கு இதை நான் கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் நம்ம ஸ்டாக்ஸுகளில் நம்ம சொல்லக்கூடிய ஸ்டாக்குகள் வந்து வாய்ப்புகள் சரியாக கிடைத்தால் மட்டும் முதலீட்டுக்கு போங்க. இல்லை சந்தர்ப்பங்கள் இல்லை அப்படின்னா பொறுமை காத்துருங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி காலையில் 7 மணிக்கு மேலே நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 300 பாயிண்ட் மைனஸில் இருக்குது, 400 பாயிண்ட் மைனஸில் இருக்குன்னா ஓப்பனிங்லேயே எதுவும் மார்க்கெட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம காத்திருந்து பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். எந்த ஸ்டாக்ஸுகளாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த பரபரப்புக்கு வேகமாக இறங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதன் பிறகு அது செட்டில் ஆகி மார்க்கெட் எப்படி ஸ்டடி ஆகுதுங்கிறத பார்த்து நம்ம செய்கிறது பெட்டராக இருக்கும். இதுவும் ஒரு வகையான ஒரு ஐடியா அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இனி இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளை நான் தேர்ந்தெடுத்த பங்குகள் என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். இந்த வாரத்துக்கான என்னுடைய முதல் தேர்வு ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜி லிமிடெட். 410 ரூபா 85 காசில் க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு ஸ்டாக்கு. ஸோ 330, 365, இந்த 412 இந்த 3 லெவல்களுக்கு கீழே வந்துட்டு ஒரே ஏற்றமாக கிட்டத்தட்ட போன வாரம் பார்த்திங்கன்னா அதனுடைய உச்சம் பார்த்திங்கன்னா 454 வரைக்கும் போயிருக்காங்க. இந்த வாரம் அந்த 412க்கு உட்பட்டு அந்த க்ளோசிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது. ஸோ 412க்கு மேலே அதனுடைய க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நல்ல வால்யூமோட கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய லெவலாக நான் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து 462. ஸோ அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 502 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 543 அப்படிங்கிறது 3வது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 602 அப்படிங்கிறது 4வது லெவலாக இதில் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். 412க்கு மேலே போகலை அப்படின்னும்போது 365, 330 நமக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்ஸாக இருக்கும். 330 கீழே போனால் என்னங்க நிலமைன்றதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த 2 சப்போர்ட் லெவல்ஸையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கிராஸ் பண்ணி 412க்கு மேலே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம இதில் என்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா ரொம்ப கடுமையாக இறங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் 1580 ரூபா அப்படிங்கிற லெவல்லேருந்து இறங்கி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்டர் ஆகி வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 2020 வந்தப்போ என்ன ரேஞ்சஸ் இருந்துச்சோ அந்த ரேஞ்சஸுக்கு தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த லெவலுக்கும் கீழே போச்சுன்னா ரொம்ப வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதற்கு கீழே போகக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷனில் தான் இது திரும்பி நின்றுருக்கு. அதுவும் கடந்த வாரம் நல்ல வால்யூமோடு ஏறி இருக்குது. இந்த வாரமும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தனாக இருக்குது. ஸோ 412க்கு மேலே போகும்போது இந்த பர்டிகுலராக 4 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக நமக்கு அடுத்தடுத்து இருக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். 427 ரூபாயில் க்ளோசிங். இது ஏற்கனவே நம்ம 380 ரூபாய்க்கு மேலே கொடுத்தது. 380 ரூபாயிலேருந்து 402, 420, 437 கொடுத்தா ஒரே வாரத்தில் வேகமாக போய் அந்த லெவலை தாண்டிட்டு போயிடுச்சு. ஸோ அதை நமக்கு அந்த இடத்துல நமக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல. அதன் பிறகு அங்கேருந்து கொஞ்சம் மேலே போனது திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து கடந்த வாரமும் அதற்கு முந்தின வாரமும் 402 ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கு. இப்போ 437 தாண்டி ஒரு க்ளோசிங் வச்சுது அப்படின்னா மறுபடியும் அந்த 465 நோக்கி முதல்ல போகிறதுக்கு
ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 496ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா 538 அப்படிங்கிறது வாய்ப்புகளாக இருக்கும். கீழே 420ம் 402ம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவல்ஸாக இருக்கும். ஸோ அதற்கு கீழே க்ளோசிங் போகுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 3 லெவலுக்குள்ளே எங்கேயாவது நமக்கு வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம என்ட்ராகி 402 கீழே ஸ்டாப் லாஸாக நம்ம ஏதாவது வச்சு முயற்சி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த 3 லெவல்கள் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். குறிப்பாக இப்போ 437க்கு மேலே அதனுடைய க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா வாய்ப்புகளை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஆனந்த் ராஜ் 465 ரூபாய் 85 காசில் க்ளோசிங். 450க்கு கீழே வரும்போது ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த லெவலில் இந்த பர்டிகுலராக இந்த லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை இந்த வாரத்தினுடைய உச்சம் 473 கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அடுத்து வரக்கூடிய வாரங்களில் மூவ் ஆச்சு அப்படின்னா 519 அப்படிங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 562 அப்படிங்கிறது ரெண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 596 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 630 அப்படிங்கிறது நான்காவது லெவலாக இதில் வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய லெவல்ஸுகள் நமக்கு இதுக்கு மேலே அந்த க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒருவேளை 450க்கு கீழே போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ராகாமல் இருக்கிறது நல்லது. காரணங்கள் நான் சொன்ன மாதிரி பங்குச்சந்தையினுடைய நிலவரம் நம்ம கவனத்தோடு பார்த்துக்கணும். சொல்ல முடியாது, வரக்கூடிய வாரம் நமக்கு வாய்ப்பு தரலை அப்படின்னா சரி இன்னும் நல்லா கீழே இறங்கியிருக்கு, நம்ம அங்கே வாங்கிட்டு மேலே மறுபடியும் போச்சுன்னா நம்ம அதை விற்றுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. இந்த லெவல்ஸுக்கு மேலே மெயின்டைன் ஆனால் மட்டும்தான் நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். ஒருவேளை கீழே லெவல்ஸுகள் கட்டாகி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா வீக்காகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஜாஸ்தியாகிடும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு. அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட் 101 ரூபா 10 காசில் க்ளோசிங். ஸோ 104க்கும் 86க்கும் நடுவில் கடந்த சில வாரங்களாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த 104 கடக்கும்போது நமக்கு 114 அப்படிங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 130 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா அதனுடைய உச்சமான 155 வரைக்கும் செல்வதற்கு வாய்ப்புகளாக இருக்கும். கடந்த வாரம் அந்த 104க்கு மேலே போயிட்டு கீழே கொண்டு க்ளோசிங் கொடுத்தாங்க. இந்த வாரம் 94 வரைக்கும் லோ போயிருந்தாலும் 101.96 வரைக்கும் போயிருக்காங்க. வரக்கூடிய வாரம் இந்த லெவலை தாண்டி 104 தாண்டி க்ளோசிங் போகும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நான் இதை தேர்ந்தெடுத்தேன். 104க்கு மேலே க்ளோசிங் வச்சா பாருங்கள். இல்லை 86 நோக்கி கீழே வருது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுன்னா ஒரு டிப்பில் பை பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்புகளாக எடுக்கலாம். ஏற்கனவே கூட நான் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ டிப்பில் கிடச்சி நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் எடுங்க. இல்லை அந்த 104க்கு மேலே செல்லும்போது முயற்சி பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்து இருக்கக்கூடிய இந்த 3 லெவல்களும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் செக்யூரிட்டி லிமிடெட். இந்த 39 ரூபாயில் இதனுடைய க்ளோசிங் 37 ரூபா 50 காசு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். அங்கேருந்து இது மேலே செல்லும்போது தான் கிட்டத்தட்ட இந்த 48 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது தான் நம்ம இதை ஒரு தடவை சொன்னோம். அப்போ சொல்லும்போது கீழே இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி நான் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போயிடுச்சுன்னா வீக் ஆகிடும், அப்படி இல்லாமல் இந்த 57 கட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தது. பட் அந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி இது கீழே வந்துருச்சு மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்னால். இப்போ 48ஐயும் கட் பண்ணி கீழே 38 ரூபாய்க்கு உட்பட்டு அந்த லெவலில் நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து கடந்த 3 வாரங்களாக அதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்காமல் ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த 37 ரூபாய்க்கு கீழே க்ளோசிங் போயிடுச்சுன்னா நமக்கு இது வீக் ஆகிறதுக்கு ஃபர்தராக வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி தரலை அப்படின்னா வரக்கூடிய வாரங்கள் ஒரு இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி அதாவது ஒரு 40 ரூபாய்க்கு தாண்டி மேலே போகுதுன்னா நம்ம வாய்ப்புகளை எடுத்து பயன்படுத்தலாம். அதில் முதல்ல 48, அடுத்து 57ங்கிறது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டி க்ளோசிங் வரும்போது அதில் ஒவ்வொன்றத்துலையும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதை தாண்டிச்சு அப்படின்னா 68 ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 68 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக நமக்கு வர வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இந்த இடம் ஒரு பாட்டமாக இருக்கிறதுனால சந்தர்ப்பம் கிடச்சி இந்த இடத்துல ஒரு 3 வாரங்களாக நிற்கிறதுனால
ஒருவேளை இங்கேருந்து திரும்ப சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் மட்டும் நம்ம முயற்சி பண்ணுங்கள். இந்த கடந்த வாரங்களுடைய உச்சங்களை தாண்டும்போது அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது நமக்கு இந்த 3 வாய்ப்புகளும் இதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ட்ரைடென்ட் லிமிடெட் 24 ரூபா 25 காசில் க்ளோசிங். ஸோ இந்த 23 ரூபான்றது நமக்கு ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய ஒரு லெவல். அந்த லெவலில் திரும்பி 34 போய் மறுபடியும் இந்த 23 ரூபா ரேஞ்சுக்கே மறுபடியும் கடந்த 2 வாரங்களாக அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிது. ஸோ இந்த 23 பிலோ நம்ம அது இறங்கின லோவுக்கு கீழே ஒரு தடுப்பு வச்சுக்கிட்டு, அதாவது 21 ரூபா 98 காசு தான் லோ போயிருக்கு. ஸோ அதற்கு கீழே ஒரு தடுப்பை நம்ம வச்சுக்கிட்டு இதில் பை பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை சந்தர்ப்பவசமாக இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடந்து செல்லும்போது மறுபடியும் 29 அப்படிங்கிற முதல் ரெசிஸ்டன்ஸை எட்டி பிடிக்கலாம். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 34 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக நமக்கு கிடைக்க வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 40 அப்படிங்கிறது 3வது லெவலாக நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 லெவல்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த 23க்கு கீழே க்ளோசிங் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம வாய்ப்புகள் எடுத்துக்கலாம். அதற்கு கீழே போகும்போது ஒரு தடுப்பு வைத்து நம்ம இந்த இடத்துல தடுத்து நிறுத்திக்கிறது நல்லது. இல்லை கீழே நமக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே போகுதுன்னா சைலண்ட்டாக விட்டுடுறது ரொம்பவும் நல்லது. அதுக்கப்புறம் எங்கே போய் சப்போர்ட் எடுக்குதோ அந்த இடத்துல நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இதுதான் இந்த வாரத்தில் நான் என் கண்ணில் பட்ட சில ஸ்டாக்குகளை நான் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இவை அனைத்தும் பரிந்துரை அல்ல அப்படிங்கிறத மனதார நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் தான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பங்குச்சந்தையினுடைய நிலவரம் இன்னமும் மோசமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு மோசமான பாதிப்புகள் இந்த போர் காலங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை ஆகாமல் போகிற விஷயம் கிடையாது. ஆனால் பொறுமையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு உடனடியாக பங்குச்சந்தையில் வேகமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கலாம். ஆனாலும் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் கொடுக்கக்கூடிய பங்குகளை கீழே ஒரு தடுப்பு வைத்து நம்ம முயற்சி செய்தோம்னா, சின்ன சின்ன முயற்சிகளாகவே செய்யுங்க. அதிகப்படியான வால்யூமும் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம லாஸும் வந்தாலும் சின்னதாக போயிடும். அதே சமயத்தில் நல்ல ப்ராஃபிட்டுகள் கண்ணில் தெரிஞ்சால் இன்னும் போகுமோ அப்படின்ற மாதிரி இருந்துட வேண்டாம். வாய்ப்புகள் கிடைக்கும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிங்க. அது ஒருவேளை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து மேலே போகுதா அப்படின்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 50% க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிப்பு கிடைக்கும்போது நம்ம திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை தரும். அப்படிங்கிறதுக்காக அதை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இதுதான் இந்த வாரத்தினுடைய என்னுடைய தேர்வு. பார்ப்போம். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு வெட்னஸ்டே நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகள் ஏதேனும் இருந்தால் உங்களோட பகிர காத்து கொண்டிருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.